ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கின்ற மிக தீவிரமான வகையிலே ஒருவருக்கொருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டு உலகத்துக்கு நிறைய அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு உக்கிரமடையக்கூடிய நிலையிலே நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த போரானது போரிடக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், சவுதி அரேபியா, துபாய் ஏனைய 7 நாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மட்டுமே பொருளாதார நலிவுகள் ஏற்பட போவதில்லை. உலக நாடுகள் அனைத்திற்குமே பொருளாதாரத்தில் நலிவுற்ற பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு நிகழ்வாகவே உலக மக்கள் அனைவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பொருளாதாரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேர்வாகவே இந்த போரானது நடந்து கொண்டிருக்கின்றது. பல்கேரியா நாட்டில் பிறந்த உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசி பாபா வங்கா என்பவர் இந்த போர் ஏற்படுவதற்கு முன்பாகவே இவருடைய தீர்க்க தரிசனத்தில் இந்த போர் வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருப்பதுதான் ஒரு உண்மை சம்பவமாகும். இவர் உலகில் பல்வேறு இடங்களில் முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது இந்தந்த சம்பவங்கள் இந்தந்த காலத்தில் நடந்தேறும் என்பதை, குறிப்பாக அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதல், இளவரசி டயானா கார் விபத்து, கொரோனா, உலக நாடுகள் அனுபவித்த கொரோனா நோய், சமீபத்தில் ஏற்பட்ட சுனாமி, இது போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் முன்கூட்டியே நம் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக பாபா வங்கா அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். உலக போரில் மினி உலக போரான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 7 நாடுகளில் சம்பந்தப்பட்டிருப்பதால் இது ஒரு மினி வேர்ல்டு வார். இந்த மினி வேர்ல்டு வார் உலக போராக ஏன் மாறக்கூடாது என்பதுதான் மிக்க வருத்தமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. இந்த போர் முடிவுற்ற நிலையிலே உலகின் மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் உள்ள நாடுகள், இவைகள்தான் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொருளாதாரம் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் வீழ்ச்சியான ஒரு பொருளாதாரமாகவே கருத வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இப்போருக்கு பின்பு உலக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக ரஷ்யா திகழும் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். உலக அரசியல் அரங்கில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு தலைவர் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி உலக அளவிலே மிகவும் செல்வாக்கு பெற்றவராகவும் அதிகாரமிக்கவராகவும் ஆவார் என்பதுதான் இந்த பாபா வங்கா அவர்களின் தீர்க்க தரிசனத்தில் கிடைத்த ஒரு நிகழ்வாகும்.